ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான விளாக் ஷேர் பண்றேங்க. நாங்க அவுட்டிங் போறது பார்த்தீங்கன்னா, லாங்கா போகும்போது என்னோட பசங்க வருவாங்க. ஏன்னா கூட வந்து அவங்க அத்தை பசங்க, அவங்க பெரியப்பா பசங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே ஆம்பள பசங்க தாங்க. அவங்க ஏஜுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அவங்களோட மிங்கிள் ஆகறதுக்கு, ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு, ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால, அந்த மாரி ஃபேமிலி ட்ரிப்பா போம்போது அவங்க வருவாங்க. ஆனா, மோஸ்ட்லி நாங்க சினிமா, பீச் அந்த மாரி போனா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் மட்டும் தாங்க போவோம். "போங்கம்மா, போர்ம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா" அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ, அ முக்கியமா பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார் மூவிக்கு தான் வந்து அதிகமா என்ன கூட்டு போவாங்க. அதுவும் நைட் ஷோ தாங்க போவோம். ஏன்னா, அவங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப பிஸின்றதுனால, நைட்ல தான் போவோம். நாங்க 2 பேர் மட்டும் போயிட்டு, ஜாலியா அந்த மொமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனா, என்னோட தங்கச்சி பசங்க வந்தா, எங்க கூப்பிட்டாலும் என்னோட பசங்க வருவாங்க. ஏன்னா, அவங்க தங்கச்சிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவும் குட்டி வந்து ஆதனா சின்னவ வந்து பயங்கர ஜாலியா இருக்கும். என்னோட வேற லெவல்ல விளையாடுவா. அவங்க வந்துட்டாலே எங்க வீடு வந்து வேற லெவல்ல ஆயிடுங்க. அமைதியா போயிட்டுருக்க வீடு. பசங்க 2 பேரும் எனி டைம் படிக்கிறதுக்காக அந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப போரா போயிட்டுருக்கும். நான் மட்டுமே சுத்தி சுத்தி வருவேன். ஆனா குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சரி அவங்க அண்ணா ஊருக்கு போறாங்க அப்படி சொல்லிட்டு, ஜாலியா ஒரு சினிமா போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு தான் ரப்பர் மூவி படத்துக்கு போனோங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க மூவி. அதாவது எப்படி இருக்கும்? இது நல்லா தான் இருக்குமா? அப்படி தெரிஞ்சுலாம் நாங்க போல. ஜஸ்ட் அந்த படம் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு சொல்றாங்க. போய் பார்ப்போம் அப்படின்னு போனோம். ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்த்து முடிச்சுட்டு, அங்கருந்து நைட்டு டின்னருக்காக வந்து பிலால் ஹோட்டலுக்கு போனோங்க. அங்க போயிட்டு என்ன வச்சுட்டு என்னலாம் பண்றாங்க பாருங்க. நான் வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாலும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா, என் கண்ணு முன்னாடியே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி என்னென்னலாம் இருக்கோ வெரைட்டி வெரைட்டியா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. அதுவும் ஆதனா வந்து என்ன பயங்கரமா வெறுப்பேத்தி சாப்பிட்டா. வேற லெவல்ல எல்லாரும் சாப்பிட்டாங்கங்க. எனக்கு மட்டும் 2டே 2 ரொட்டி துண்டு தாங்க குடுத்தாங்க. அதுவும் வெஜ் குருமா வச்சு. ஓகேங்க. ஜாலியா அந்த மொமெண்ட்ஸ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் வந்து அதுக்குன்னு தனியா ஒரு ஷாப்புக்கு கூட்டு போனாங்கங்க. இதே இடத்துல ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்டி சொல்லிட்டு. பேர் மறந்துட்டேன். தனியா ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு, அங்க வந்து வேற லெவல்ல இருந்ததுங்க. ஐஸ்கிரீம்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஐஸ்கிரீம்லாம் என்ஜாய் பண்ணி சாப்ட்டுட்டு, ஆதனாவோட ஜாலியா விளையாடிட்டு, நாங்க வந்து கிட்டத்தட்ட 5:30 மணி, 6 மணிக்கு நாங்க வீட்லருந்து கெளம்புனோங்க. ஆனா, திரும்பி நாங்க வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, 11:30 ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஸோ, இந்த மொமெண்ட்ட வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. எங்களோட வீடியோ பார்க்குறவங்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.